விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் நண்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை தொடங்கும் பொழுதே உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதாவது சந்திராஷ்டம அமைப்பு காலையிலே தொடங்குதுன்றதுனால திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த விதமான பெரிய முடிவுகளோ வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவ அமைப்புகளோ எதையுமே ஒரு முடிவாக எடுக்காதீங்க. புதன்கிழமைக்கு பிறகுலேருந்து என்னென்ன அமைப்புகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை பார்த்துக்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 25 27ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கோபம், எரிச்சல், டென்ஷன் இப்படியே இருந்துகிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மனம் ஒரு அளவுக்கு சாந்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களோட 5ஆம் அதிபதி ஒரு அளவுக்கு 6ஆம் இடத்துல வர்றது, புதன் 2 5ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துக்கு ஒரு அளவுக்கு வக்கர நிலையில் வர்றது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இப்போதைக்கு கையோ காலோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த விதமான அமைப்புகளும் வேணாம். காலங்களை விட்டீங்கன்னா அப்படியே பெருசாக இழுத்துட்டு போற மாதிரியான தன்மை இருக்கும். ராசி சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு, ராசிநாதன் சற்று பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல 7ஆம் பாவக வழி நன்மைகள் இருக்குங்க. இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸால பிரச்சனை இருந்தது, நண்பர்களோட ஒரு முன்விரோதம் இருந்தது, கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு மாதிரியான சச்சரவுகள் இருந்தது. இந்த தன்மைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. சகோதர அமைப்புகள் இருந்து வந்த சங்கடங்கள் கூட அப்படியே விலகக்கூடிய தன்மைன்னு சொல்லி 7ஆம் இடத்தினுடைய சுக்கிரனுடைய தன்மை அப்படியே ஒரு நல்ல அமைப்புகள்ல வரக்கூடிய அமைப்பு. வாரத்தினுடைய பிற்பகுதி அமைப்புகள்ல அப்படியே சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி உங்களோட 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் வளர்பிறை சந்திரனாகி அப்படியே 9 10ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல தான் அவர் டிராவல் பண்ணுவார். அப்போ நீர் சார்ந்து நீர் இல்லாம பண்ண முடியாத எந்த தொழில நீங்க இருக்கீங்க அப்படின்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளும் வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். சிலருக்கு கல்விக்கான கடன் அமையக்கூடிய அமைப்பு, குழந்தைகளோடு இருந்து வந்த விரோதங்கள் முதல்ல இந்த ஒரு வாரத்துல குழந்தை அமைப்புகள்ல ஒரு முன் விரோதம் வருதுங்க. ஏதோ ஒரு ஆச்சா உச்சான்னு அப்படியே பேசக்கூடிய அமைப்புகள்ல கொஞ்சம் சரி வராம இருக்கு, கொஞ்சம் தூரமா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குழந்தைகளோட கருத்து வேறுபாடு அது பிற்பகுதியில இந்த வாரம் முடிஞ்ச அடுத்த வாரம் போல மெதுவாக நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புன்னு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு வண்டி வாகன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் குரு வக்ர நிலையில திரும்ப ரிவர்ஸ்ல வர்றது ஓரளவுக்கு 8ஆம் பாவகத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. நீங்களே கொஞ்சம் விருட்டுன்னு கோபப்பட்டு பேசக்கூடிய அமைப்பு. ஆஃபீஸ் அந்த என்வாயர்மெண்ட் கூட ஒரு மாதிரியான எரிச்சலான மனநிலையில் உங்களை வைக்கிற மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக நவம்பர் கடைசி வாரம் நிச்சயமாக இருக்கும்.